நேற்று எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஹைதராபாடுக்கும் மேட்ச் நடந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். சாரி, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் களம் 8ல் மும்பை இந்தியன்ஸை போட்டு எஸ்ஆர்ஹெச் பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ரெக்கார்டான ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு டீம் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஆர்சிபி அடித்தது தான். ரன் புனே வாரியர்ஸுக்கு எதிராக வந்து அடிச்சிருந்தாங்க. அதையும் வந்து நாங்கள் பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு இப்போது எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. பொழந்து அவங்களும் நாங்கள் ஒரு ஸ்கோரை வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு 10 ரன் அதிகமாக 277 ரன் அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வந்து அடித்து நாங்கள் தாண்டா கெத்து, இப்போதைக்கு இந்த ஸ்கோரை வந்து உங்களால் முடிஞ்சால் பீட் பண்ணி பாருங்கள், எங்களை ஜெயிச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து அவங்க ஸ்கோரை வச்சது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாமல் அவருமான வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணார். பவுலிங்கை சூஸ் பண்ணது இல்லாமல் மொதல் ஓவரே வந்து அனுபவம் இல்லாத 119 பவுலரான மாபாக்கா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே முதல்ல அந்த களத்தில் யார் இருக்கிறதுனா நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பேட்ஸ்மேனான டிராவிஸ் ஹெட். இந்தியன் டீம் பவுலரு, இந்தியன் டீம்னாலே போட்டு பொலன்னு பொழப்பாப்புல, அதுவும் இந்தியாவுக்குள்ளே வந்து விளையாடுறாரு. டிராவிஸ் ஹெட் இந்த வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்லேயே சுருக்கமாக சொல்லணும்னா அவர் செம பொலன்னு பொழந்தாப்புல. எப்படா இறங்க ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இறங்கவே இல்லை. பட் இந்த 2வது மேட்ச்சில் இறங்கினார், பொலன்னு பொழந்தார். ஃபாஸ்டஸ்ட் 50 வந்து அடிச்சுட்டு போனார். 16 பாலுக்கோ 18 பாலுக்கோ அடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா அவர் வந்து மிரட்டுறாரு, அடின்னு அடிக்கிறாரு. 16 பாலில் அவர் ஒரு 50 போடுறாரு. ஆக மொத்தம் இவங்க 10 ஓவருக்குலாம் வந்து 150 ரன் அடிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் 10 ஓவருக்கு அப்போ நெட் ரன் ரேட் பாருங்கள், அப்போ வந்து எவ்வளோ வந்துருக்கும், 15 ரன்னு நெட் ரன், ஒரு ஓவருக்கு 15 ரன்னு அடிச்சிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் விக்கெட் விட எய்டன் மார்க்ரமும் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹென்ரிக் கிளாஸனும் வந்து கிளாஸாக வந்து ஆட்டத்தை ஆடுறாரு. மொத்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயருக்குமே வந்து ஸ்டேடியத்தை சுற்றி காமிச்சார் தன்னோட 6 பவுண்டரினால் அடித்து. ஹென்ரிக் கிளாஸன் வந்து தரமான நான் பிளேயரு, முடிஞ்சா நீ போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாரு. எல்லா பவுலரையும் அடிக்கிறாரு, ஒரு பவுலர் மட்டும் மிச்சம் வைக்கிறாரு. யார் அப்படின்னா பும்ரா. அவரை எதுக்கு ஓப்பனிங்கில் ஓவர் கொடுக்கல, 5வது ஓவர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுக்கல. அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சிறப்பாக வந்து பவுலிங் போட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் மும்பை இந்தியன்ஸில். அவரோட ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி நேற்று படும் கேவலமாக இருந்தது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள ரோஹித் சர்மா, பும்ரா இவங்க 3 பேருக்குள்ள பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு எவ்வளோ வெறுக்கிறாங்க, பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி தான் இந்த 2 மேட்ச்லேயும் வந்து தெரியுது. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பும்ரா வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அண்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அப்போது வந்து அவருக்கு ஓவர் கொடுக்காம இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வச்சிக்கின்னு டீமை வந்து பாதிச்சிடுச்சு. இதுதான் வந்து முக்கிய காரணம், நேற்று போட்டு பொலன்னு பொழக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் வந்து இவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் வந்து சேஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து வந்தாங்க. சரி ஓகே, நாங்கள் கடப்பார பேட்டிங் தான்டா நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு பவுலருக்கு ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து இப்போ இஷான் கிஷன் இறங்குறாருன்னா ஒரு 10 பாலுக்கு 30 ரன், ரோஹித் சர்மாவுக்கு ஒரு 12 பாலுக்கு ஒரு 30-40 ரன், அதே போல் வந்து எல்லாருமே அடிச்சுக்கிட்டு வராங்க. வழக்கம் போல் ஹார்திக் பாண்டியா சொதப்புறாரு, அவுட் ஆகிக்கிட்டு போகிறாரு. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் என்ன ஒன்றுனா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இந்த 277 ரன்னையும் வந்து வெற்றிகரமாக சேஸ் பண்ணாங்க. எவ்வளோ ரன் வரை சேஸ் பண்ணாங்கன்னா 240 ரன் வரைக்கும் சேஸ் பண்ணாங்க. அதே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு 277 ரன் அடிக்கிறாங்கன்னா ஒரு 150 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகாமல் ஒரு டஃப் கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இவங்க கடப்பார பேட்டிங் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டாங்க. பட் ஆனால் இவங்கள்ட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. முன்னாடி இருந்த டீம் மாதிரி இல்லை இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமே. வந்து பிளேயர்ஸ் எல்லாரும் இருந்தாலுமே பட் இந்த யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு டீமுக்குள்ளே, ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒற்றுமை வந்து இந்த டீமுக்குள்ளே இப்போ கிடையாது அப்படின்னு தான் வந்து தெரியுது. அந்த வைப்புன்றதுனே இல்லை. முன்னாடி வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாலே மற்ற டீமுக்கெலாம் வந்து ஒரு நடுக்கம், நம்ம இவங்க கூட நம்ம எப்போ ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் இருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து போகிற வர டீம் எல்லாம் வந்து அடித்து போட்டு போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி வந்து அடித்து போட்டு போனாங்க. இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் மும்பை அடித்து போட்டு போகிறாங்க. இப்போ 2 மேட்ச் தோல்வி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி கம்பேக் கொடுத்து வின் பண்ண போகிறாங்க, இவங்க செமிஃபைனல் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ்
இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அண்ட் தென் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி சரியா? ரோஹித்தை இப்படி நடத்துறது சரியா? அண்ட் தென் இதுக்கு இந்த டீம் சேஞ்சஸ்க்கு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணால் வந்து இந்த டீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.